ஹாய் ஸ்மச்சிவாஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்மச்சிவாஸ் அகாடமி. நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விகிதம் மற்றும் விகிதாசாரம் டே 3ல இருக்கும். அதாவது டெடி மேக்ஸ் டே 3ல இருக்கும். டெடி மேக்ஸ் டே 1 and 2 பார்க்காதவங்க அதை போய் பார்த்துட்டு வந்துருங்க. சரிங்களா? இப்போ நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்க மேக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அதில் விகிதம் மற்றும் விகிதாசாரத்தோட ஃபைனல் கிளாஸ்ல இருக்கும். சரிங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி 2 வீடியோ போட்டிருக்கோம், அதையும் பாருங்க. ஓகே, ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம நடந்ததை வந்து ஜஸ்ட் ரீகால் பண்ணிக்கலாம். ரீகால் பண்ணிட்டு அடுத்த உடனே போயிடலாம். டே 1ல என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 ஷார்ட்கட் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஷார்ட்கட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 2 எண்கள் கொடுத்து விகிதம் கேட்டா ஒரே அழகா இருக்கான்னு பார்க்கணும், அப்படியே போடணும், அடிச்சு போடணும். இதுதான் ஷார்ட்கட். சரிங்களா? ஸோ இதை வந்து டே 1 பார்த்துருந்தவங்க இந்த ஷார்ட்கட் ரீகால் பண்றப்ப அது ஃபுல்லாக அப்படியே உங்களுக்கு ரீகால் ஆகும். அதுக்கப்புறம் விகிதம் மற்றும் முழு மதிப்பு கொடுத்தா எப்படி பண்றது, கூட்டி வகுத்து பெருக்கணும். அதான் ஷார்ட்கட். சரிங்களா? முழு மதிப்பு கொடுத்துட்டு ஒரு விகிதம் கொடுத்துட்டு அந்த விகிதத்துக்கு ஏற்ற மாதிரி பிரிக்கணும் அப்படின்னு சொல்றப்போ கூட்டி வகுத்து பெருக்கு. இதுதான் ஷார்ட்கட். சரிங்களா? அடுத்து விகிதம் பின்னம். விகிதத்தை பின்னமா மாற்ற முடியும், பின்னத்தை விகிதமா மாற்ற முடியும் அப்படின்றத பார்த்தோம். சரிங்களா? 1/2ங்கிறத 1:2 மாற்றலாம், 1:2ங்கிறத 1/2 மாற்றலாம். ஓகே, அடுத்து டே 2ல என்ன பார்த்தோம் பார்த்தீங்கன்னா, நேர் விகிதம் பத்தி பார்த்தோம். நேர் விகிதம்னா இப்போ 2 கூட்டு கொடுத்துருப்பாங்க. கூற்று 1 கூற்று 2ன்னு கொடுத்துருப்பாங்க. ரெண்டாவது கூற்றுல கொஸ்டின் மார்க் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் கூட்டை எடுத்துட்டு 2 சைடும் நீங்க மாத்தி பார்க்கணும் வேல்யூவை. 2 சைடு உயர்ந்துச்சுன்னா அது வந்து நேர் விகிதம், 2 சைடு குறைஞ்சாலும் நேர் விகிதம் தான். அதாவது ஒரே மாதிரி நடக்கணும், உயர்ந்தா உயரணும், குறைஞ்சா குறையணும். ஸோ அது வந்து நேர் விகிதம். ஓகேங்களா? ஸோ அப்போ ஒரு கூற்றை எடுத்துக்கணும், 2 கூற்றுல ஒரு கூற்றை எடுத்துக்கணும், 2 சைடு உயர்த்தி பார்க்கணும், உயர்ந்தா நேர் விகிதம், இல்லை 2 சைடு குறைச்சி பார்த்து குறைஞ்சாலும் நேர் விகிதம் தான். அப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், குறுக்கு பெருக்கல் பண்ணி ஆன்சர் போட்டணும். அவ்வளவுதான். இதுதான் டே 2ல பார்த்த ஷார்ட்கட். அதுல சில இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஒரு மணிங்கிறது 60 நிமிடம் அப்படின்றது பார்த்தோம். ஒரு மீட்டருங்கிறது வந்து 100 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது பார்த்தோம். ஒரு கிலோகிராம்ன்றது வந்து 1000 கிராம் அப்படின்றது பார்த்தோம். ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் வைக்கிறப்போ உங்களுக்கு எக்ஸாம் ஹால்ல சட்டு ஞாபகம் வரும். அதுக்காக தான், மற்றபடி இது எதுவும் இல்லை. நம்ம பார்த்ததெல்லாம் நம்ம ஜஸ்ட் பாயிண்ட் பை பாயிண்டா நம்ம ரீகால் பண்றோம். சரிங்களா? ஸோ இவ்வளோ ரீகால் பார்த்தீங்கன்னா நாட் ஈவன் 3 மினிட்ஸ் இருக்காது. நம்ம 2 நாள் பார்த்தா கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பார்த்ததை நம்ம ரீகால் பண்ணிட்டோம். சரிங்களா? இப்போ வாங்க, இப்போ இந்த கொஸ்டின் வந்து ஹோம்ஒர்க்கு. ஏன்னா இந்த கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு வினாடி வினா போட்டியில் கார்முகிலன் மற்றும் கவிதா வழங்கிய சரியான விடைகளின் எண்ணிக்கையின் விகிதம், அதாவது உள்ள இதுக்கு முன்னாடி பார்த்த கணக்கெல்லாம் இருக்குல்ல, அதை வந்து வார்த்தைகளா போட்டு நிறைய வார்த்தைகள் போடுவாங்க. எப்போ ஒரு கொஸ்டின் பெருசா இருக்கோ அந்த கொஸ்டினோட ஆன்சர் ரொம்ப எளிமையா இருக்குன்னு அர்த்தம். இதுதான் ரொம்பவே புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஏன்னா ஒரு கொஸ்டினை வந்து 2 விதமா அவங்களை அட்டாக் பண்ணலாம். ஒன்று கொஸ்டினை கஷ்டமா கேட்கலாம், இல்லைன்னா கொஸ்டினை பெருசா கேட்டுக்கிட்டோம்னா சைக்கலாஜிக்கலா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அஃபெக்ட் ஆவாங்க. சரிங்களா? இப்போ இதில் ஒன்றும் இல்லை, நான் ஒரு கேள்வி 10:12 11 கொடுத்துட்டு 84 மொத்தம் 84 என்ன பண்றேன்னா இந்த 10:11 பிரிக்க சொல்றேன். அதில் பிரிக்கிறப்ப என்ன கேட்குறேன்னா, எனக்கு வந்து ஒருத்தரோட தான் வேணும். சரிங்களா? இந்த 11 இருக்கு இல்லையா, இதோட தான் வேணும் அப்படின்னு கேட்டால் நீங்கள் ஈஸியாக போட்டுருவீங்க. இதுவே ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்குறாங்க பாருங்க. ஒரு வினாடி வினா போட்டியில் கார்முகிலன் மற்றும் கவிதா வழங்கிய சரியான விடைகளின் எண்ணிக்கையின் விகிதம் கொடுத்துருக்காங்க. கார்முகிலன் 10, கவிதா வந்து 11. சரிங்களா? அப்போட்டியில் அவர்கள் மொத்தமாக 84 புள்ளிகள் பெற்றனர். மொத்தம் வந்து எவ்வளவு? 84 புள்ளிகள். எனில் கவிதா பெற்ற புள்ளிகளின் எண்ணிக்கை என்ன? ஸோ இதுதான் வந்து என்னது ஷார்ட்கட். 2வது ஷார்ட்கட். மொத்தமாக கொடுத்துருவாங்க, ஒரு விகிதம் கொடுப்பாங்க. அப்போ நீங்க கண்டுபிடிக்கணும், கூட்டி வகுத்து பெருக்கிறது. சரிங்களா? இப்போ டே 1 டே 2 பார்க்காதவங்க அதை பாட்டுவாங்க. ஏன் நான் உங்களுக்கு வந்து சார் இந்த ஹோம்ஒர்க்லாம் நீங்க டே 1ல கொடுத்துருக்கலாம்ல, ஏன் வந்து இங்கே கொடுக்குறீங்கன்னு கேள்வி கேட்கலாம். நான் ஏன் இங்கே கொடுக்குறேன்னா, அப்போதான் இதான் ரீகால். இப்போ அந்த இதை நீங்கள் ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா நீங்கள் எழுதுவீங்க. சரிங்களா? ஒரு 1/2 hour உட்காந்து ஃபர்ஸ்ட் டேல படிக்கிறோம், அதை அன்னைக்கே மறந்துட்டு போகிறது வேலை கிடையாது. சரிங்களா? அடுத்தடுத்து நம்ம ரீகால் பண்ணணும். அதுக்காக தான். ஸோ இந்த கணக்கு வந்து அந்த மெத்தட் இருக்கு. ஸோ அதை வச்சு நீங்கள் ரீகால் பண்ணுங்க. ஒன்றும் இல்லை, நீங்கள் அதை தொடர்ந்து பார்த்து இருந்தீங்கன்னா அதை பண்ணிடலாம். 2 கூட்டினீங்கன்னா இது என்ன, 10 11 21 வரும். ஸோ 84 21 வகுப்பீங்க. வகுத்து கிடைக்கிறது வந்து 4 வரும். இந்த 4 வந்து எதுக்கு வேணும் உங்களுக்கு? கவிதாக்கு தான் வேணும். கவிதாவோட பெருக்கிடுவீங்க. ஸோ அதை கூட்டி ஃபர்ஸ்ட் இது 2 கூட்டுறீங்க, கூட்டி அதுக்கப்புறம் இங்கே வகுக்கிறீங்க. வகுத்து கிடைக்கிற விடைய இங்கே பெருக்கிட்டீங்க, 44 கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதுக்காக தான் நான் இங்கே போடுறது. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா டே 1ல நடந்ததோட ஹோம்ஒர்க் வந்து டே 2ல இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி டே 3ல பார்க்குறப்போ டே 1ஓட ஹோம்ஒர்க் இருக்கும், டே 2ஓட ஹோம்ஒர்க்கும் இருக்கும். ஸோ அப்படிதான் நம்ம கிளாஸ் போவோம். ஏன்னா நம்ம படிக்கிறத நம்ம வேஸ்ட் பண்ண போகிறதில்ல, நம்ம வந்து ப்ராப்பராக ரீகால் பண்ண போகிறோம். இப்போ இதுவும் பாருங்களேன், இது ஒரு கணக்கு. இந்த கணக்கு நான் போடுறேன். கார்மேகன், இது வந்து ஒன்றும் இல்லை, ஒரு கிரிக்கெட் கேம். இப்போ நம்ம பார்க்க போகிற கணக்கெல்லாம் என்னதுன்னா பயன்பாட்டு கணக்குகள் இருப்பாங்க. பயிற்சி 3.5ல இருக்கு.
சரிங்களா? பயன்பாட்டு கணக்குகள்னு எல்லாமே இருக்கும். இது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், எல்லாமே வந்து நம்ம லைஃப்பில் நடக்கிற விஷயங்களாக தான் இருக்கும். இப்போ கார்மேகன் வந்து 9 ஓவரில் 54 ஓட்டங்கள். 54 ஓட்டங்கள்னா ரன்னு, சரிங்களா? கிரிக்கெட்டில் ஓடுவோம் இல்லைங்களா, ரன்னு அந்த இது. அதே மாதிரி ஆசிஃப் என்ன பண்ணுறாரு, இது வந்து யார், கார்மேகன். இது வந்து ஆசிஃப் என்ன பண்ணுறாரு, 11 ஓவரில் 77 ரன் எடுக்கிறார். சரிங்களா? எனில் யாருடைய ஓட்ட விகிதம் சிறப்பானது, யாரோட ரன் ரேட்டு பெஸ்ட்டுன்னு கேட்குறாங்க. அவ்வளோதான். இதை வந்து இப்படி கேட்டுருந்தான்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றும் இல்லை. இப்போ இந்த தமிழ் ஃபுல்லாக போடாமல் இப்போ நம்ம ஆளுங்களுக்கு இப்படி போட்டிருந்தா ஈஸியாக போட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 9 ஓவரில் 54 ரன், சரிங்களா? 54 ரன். ஆசிஃப் வந்து 11 ஓவரில் 77 ரன். யார் வந்து பெஸ்ட்டாக ரன் எடுத்தா அப்படின்னு கேட்டால் ஈஸியாக போட்டுருவோம். ஆனால் வந்து ஓட்டங்கள், ஓட்ட விகிதம் அப்படின்ற நம்ம ரன் ரேட் இதெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க தமிழில் போட்டிருக்காங்க. அவ்வளோதான், மற்றபடி எதுவும் கிடையாது. இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரு ஒப்பிடுற மாதிரி இல்லை. ஒப்பிடுற மாதிரி இல்லைன்னா இங்கே 9 இருக்கு, 9 ஓவர் இருக்கு, இங்கே 11 ஓவர் இருக்கு. அப்போ ரெண்டுமே நம்ம ஒரே மாதிரி கொண்டு வந்தால் தான் ஒப்பிட முடியும். சரிங்களா? அப்போ ஒரு ஓவருக்கு எவ்வளோ அடிக்கிறாங்க அப்படின்னு பார்க்க முடியும். அதுதான் ரன் ரேட், வேற ஒன்றுமே கிடையாது. சரிங்களா? இப்போ ஒரு ஓவருக்கு எவ்வளோ வரும், 9 ஓவருக்கு 54னா ஒரு ஓவருக்கு என்ன வரும், இதை வந்து இங்கே போய் 9 வகுத்துருவீங்க, 6, 9 6 54. சரிங்களா? இப்போ ஒரு ஓவருக்கு 6 ரன், 9 ஓவருக்கு 54 ரன். சரிங்களா? இந்த 9 வந்து இந்த சைடு போய் அடிச்சு போட்டுருவீங்க, வகுத்ததில் 9 வந்துடும், அடிச்சு போட்டீங்கன்னா உங்களுக்கு 6 கிடைக்கும். அதே மாதிரி 11 ஓவருக்கு 77 ரன் அடிக்கிறாரு ஆசிஃப். ஒரு ஓவருக்கு என்னது 7 ரன். இந்த 11 இங்கே போச்சுன்னா அடிச்சு போட்டீங்கன்னா ஒவ்வொரு 11 7 11 77. சரிங்களா? இப்போ ஆசிஃப் என்ன பண்ணுறாரு, ஒரு ஓவருக்கு 7 ரன் அடிக்கிறாரு. கார்மேகம் என்ன பண்ணுறாரு, ஒரு ஓவருக்கு 6 ரன் அடிக்கிறார். யார் பெஸ்ட் அடிக்கிறா, ஆசிஃப் தான். ஏன்னா ஒரு ஓவருக்கு 7 ரன் அடிச்சிருக்காரு. இவர் தான் ரன் ரேட் வந்து அதிகம் அப்படிங்கிறது. ஸோ ஆசிஃபோட விடை அதிகம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் விகிதாசாரத்துக்கு மாற்றி அதை பண்ணி அப்படி கஷ்டப்படணும்னு கிடையாது. இதெல்லாம் இயல்பான கணக்கு. இப்போ நான் நடத்த போகிற 11 கணக்குகள் இருக்கு இல்லையா, மொத்தம் 20 கணக்கு. அதெல்லாம் 11 கணக்கு நான் நடத்துவேன். சரிங்களா? 9 கணக்கு நீங்கள் ஹோம்ஒர்க் போட போகிறீங்க. இதுதான் டே 3ல நம்ம செய்ய போகிறது. இந்த 11 கணக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான், கதை தான். அதை வந்து நீங்கள் உட்காந்து ஒரு தடவை வாசிங்கன்னா மனசு வந்து இதெல்லாம் கஷ்டமான கிடையாது, ஈஸியாக தான் இருக்கும், பெரிய கொஸ்டின் வந்து ஈஸியாக ஆன்சர் வரும் அப்படின்ற மைண்ட் செட்டோட வாசிங்கன்னு வச்சுங்களேன், அழகாக இருக்கும். சரிங்களா? இப்போ இங்கே பாருங்க, இது வந்து ஹோம்ஒர்க். உன் நண்பன், ஜஸ்ட் கொஸ்டின் மட்டும் ரீட் பண்ணிக்கிறேன். ஒரு நண்பன் 5 ஆப்பிள்களை 70 ரூபாய்க்கு வாங்குறான். அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 6 ஆப்பிளை வந்து 9 ரூபாய்க்கு வாங்குறீங்க. சரிங்களா? உங்கள் நண்பன் நான் வச்சுக்கோங்க, நான் வந்து என்ன பண்ணுறேன், 5 ஆப்பிளை 70 ரூபாய். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 6 ஆப்பிளை 90 ரூபாய்க்கு வாங்குறீங்க. யார் வந்து பெஸ்ட்டு அப்படின்னு பார்க்குறது. சரிங்களா? இப்போ பாருங்க, இதை வந்து என்ன பண்ணணும், இங்கே 5 இங்கே 6 இருக்கா, அப்போ 1க்கு மாற்றணும். 1ன்னு பார்த்தீங்கன்னா இங்கே 70/5ன்னு வரும். சரிங்களா? இது ஒரு விட வருமா? அப்போ இங்கே 1ன்னு பார்த்தீங்கன்னா இங்கே 90/6ன்னு வரும். இங்கே ஒரு விட வருமா? இது ரெண்டுல யார் வந்து பெஸ்ட்டாக பண்ணியிருக்கா, ஒரு ஆப்பிளை யார் வந்து கம்மியான விலை கொடுத்து வாங்கியிருக்கா அப்படின்றது தான் சிறப்பானது. சரிங்களா? இப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட நண்பன் வாங்குறதுன்னு சிறப்பாக வருது. சரிங்களா? இப்போ ஆன்சர்லாம் அடிச்சு போட்டு பாருங்க, உங்களுக்கு வந்து யார் வந்து கம்மியாக. இப்போ முன்னாடி கணக்கில் யார் வந்து ஒரு ஓவருக்கு அதிக ரன் அடிச்சாங்களோ அவங்க தான் சிறப்பானவங்க. கான்செப்ட் புரியுதுங்களா? ஓவரை பொறுத்தளவுக்கு யாரு, ஆனால் வாங்குறத பொறுத்தளவுக்கு என்னது, ஆப்பிளை பொறுத்தளவுக்கு யார் கம்மியாக. இப்போ நீங்கள் இருக்கீங்க, உங்கள் தம்பி இருக்காங்க, நீங்கள் இருக்கீங்க, 2 பேர்ட்டும் போய் வாங்கிட்டு வர சொல்கிறாங்க வெவ்வேறு கடையில். யார் வந்து கம்மியான விலைக்கு வாங்கிட்டு வராங்களோ அவங்க தானே சிறந்த ஆளு. அதுதான், இதுக்கெல்லாம் போயிட்டு ரொம்பலாம் யூஸ் பண்ணுறதுலாம் நம்ம இயல்பு வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்கள். சரிங்களா? யார் வாங்கியது சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் கம்மியான ஒரு ஆப்பிளை யார் கம்மியான விலைக்கு வாங்குறாங்களோ அவங்க தான் சிறப்பு. சரிங்களா? ஓகே, குட். ஸோ இது ஹோம்ஒர்க், இதை போடுங்க. அதனால அதை பாதி எடுத்திருக்கேன். இது ஹோம்ஒர்க் தான். ஒரு மரப்பாச்சி பொம்மையின் விலை 90. ஒரு மரப்பாச்சி பொம்மையின் விலை 90. 3 பொம்மையின் விலை எவ்வளோன்னு கேட்குறாங்க. 1 90னா 3னா 3ஆல் பெருக்கி போட்டுருவீங்க. இது வந்து ஒரு நேர்மாறல் தான். இது குறைந்தா இது குறையும். அப்போ என்ன பண்ணுவோம், குறுக்கு பெருக்கல் போடுவோம். 90 × 3 ÷ 1. இது வந்து சிம்பிளா 1 90 3 எவ்வளோ அப்படின்னு கேட்டால் நீங்கள் ஈஸியாக போட்டுறீங்க. இதே கொஞ்சம் மாற்றி மாற்றி கொடுத்தா கஷ்டப்படுறீங்க. ஆனால் எல்லாத்துக்கும் நீங்கள் இந்த நேர்மாறல் போட்டிங்கன்னா இது வரும். ஸோ இது வந்து ஹோம்ஒர்க். ஓகே, ஸோ இதுவும் ஹோம்ஒர்க் போட்டுருங்க. 8 ஆரஞ்சு அதான் நான் சொல்லியிருக்கேன். இந்த கணக்கை வந்து இந்த மாதிரி எழுத முடிச்சா முடிஞ்சு போச்சு கணக்குன்னு இருக்கேன். 8 ஆரஞ்சு 56. 5 ஆரஞ்சுகளின் விலை என்னன்னு கேட்குறாங்க. ஒரு கூற்று எடுத்து பாருங்க, இந்த சைடு உயர்ந்தா இதுவும் உயரும், இது நேர்மாறல். அப்போ பெருக்கி 56 × 5 ÷ 8 இந்த ஆன்சர் வரும். சரிங்களா? ஹோம்ஒர்க், இதுவும் ஹோம்ஒர்க் தான். அதே மாதிரி தான். இது வந்து டே 1லேயே இந்த கணக்கு நம்ம டே 2லேயே இந்த கணக்கு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதை போட்டுருங்க. இப்போ இங்கே வாங்க, இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. சரிங்களா? நான் ரொம்ப இந்த கணக்கு நான் வாசிக்கவே இல்லை,
வீடியோ பாஸ் பண்ணிக்கிங்க. இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வாசித்தேன், இதை பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் இங்கே வாங்க. இது வந்து ரொம்ப பாருங்களேன், இப்போ இவ்வளோ பெருசாக இருக்குல்ல, இந்த கணக்கு எவ்வளோ சிம்பிளாக ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்களேன். ஒரு விலங்குகளின் அதிக அளவு வேகம் கொடுக்கப்பட்டுள்ளது. விலங்கு எவ்வளோ ஸ்பீடாக ஓடுது அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் யானை. யானை என்ன, அதுக்கு 20 கிலோமீட்டர், எல்லாமே ஒரே யூனிட்டாக இருக்குது, அதனால பிரச்சனை கிடையாது. கிலோமீட்டர் பெர் மணி அப்படின்னு தான் இருக்குது, கிலோமீட்டர் பெர் ஹவர் அப்படின்னு தான் இருக்குது. சிங்கம் வந்து என்னன்னா 80. அதுக்கப்புறம் சிறுத்தை என்னன்னா 100. இதுதான் ஸ்பீடு. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யானை மற்றும் சிங்கம் இதோட விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. செகண்ட் கொஸ்டின் என்ன, சிங்கம் மற்றும் சிறுத்தை அதோட விகிதம் என்னன்னு கேட்டாங்க. மூணாவது கொஸ்டின் யானை மற்றும் சிறுத்தை ஆகியவற்றின் விகிதங்களின் எளிய வடிவில் காண்க. விகிதம் மட்டும் கிடையாது, அதோட எளிய வடிவில் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன கேட்குறாங்க, யானை மற்றும் சிங்கம். யானை வந்து 20, அதே ஆர்டர் தான் போடணும், ஒரே யூனிட்டா இருக்க பிரச்சனை இல்லை, அதே ஆர்டர் தான் போடணும். அதுக்கப்புறம் என்னது, ரெண்டாவது கொஸ்டின் சிங்கம் மற்றும் சிறுத்தை. ரெண்டாவது கொஸ்டின் என்னது, சிங்கம் மற்றும் சிறுத்தை. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் யானை மற்றும் சிங்கம் பார்த்துட்டோம். செகண்ட் கொஸ்டின் என்ன, சிங்கம் மற்றும் சிறுத்தை. சிங்கம் மற்றும் சிறுத்தை என்னது, சிங்கம் 80, சிறுத்தை 100. மூணாவது கொஸ்டின் என்னது, யானை மற்றும் சிறுத்தை. யானை என்னது, யானை பார்த்தீங்கன்னா 20, சிறுத்தை பார்த்தீங்கன்னா 100. இதுதான். ஆனால் அவங்க என்ன கேட்டிருக்காங்க, எளிய வடிவம்னு கேட்டிருக்காங்க. எளிய வடிவம்னா அடிச்சு போடலாம், இப்பயே கூட அடிச்சு போடலாம், இல்லை நம்ம பின்னமாக மாற்றி கூட அடிச்சு போடலாம். 0 அடிச்சாச்சு, 1 2 4 8, ஸோ 1:4. சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கணக்கு வந்து நம்ம டே 1 ஆக்சுவலி இதை நான் ஹோம்ஒர்க்காக கொடுக்கணும். பட் வந்து இதை கொஸ்டினை பார்த்தீங்கன்னா பயப்படுறீங்கன்றக்காக தான் சரி ஒரு தடவை வாசிக்க அனுப்போம் அப்படின்றக்காக பண்ணேன். நான் சொன்னேன் ஆல்ரெடி, கொஸ்டின் எப்போ பெருசாக இருக்கோ அப்போ வந்து ஆன்சர் ஈஸியாக இருக்கும். 0 அடிச்சிடலாம். அப்புறம் என்ன வருது, 4 2 8 சம்திங் 100. சாரி இது 100, 128. 4 8 2 10, ஸோ 4:5. அடுத்து இங்கே வாங்க, 20/100, 0 அடிச்சாலும் 4 2 2 2 10, ஸோ 1:5. இப்போ நாலாவது கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த விகிதம் மிக சிறியது என காண்க. இப்போ 1/4, 4/5, 1/5, இதில் எது சின்னது அப்படின்னு பார்க்கணும். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், எது சிறிய விகிதம் எது பெரிய விகிதம் பார்க்கறதுக்கு கீழே எல்லாத்தையும் சமப்படுத்தணும் அப்படின்றது. கரெக்டா. இப்போ கீழே எல்லாத்தையும் சமப்படுத்தணும் என்ன பண்ணணும், 20 கீழே கொண்டு வரலாம். 20 தான் எல்லாத்தையும் எல்சிஎம். 4,5க்கு எல்சிஎம் என்னன்னா 20, ரெண்டையும் பெருகிடுங்க, 20 வந்துடும். இப்போ எல்லாத்தையுமே அந்த மாதிரி மாற்றணும்னா இது என்ன பண்ணுவீங்க, கீழே 5ஆல் பெருக்கணும். கீழே 5ஆல் பெருக்கணும், மேலேயும் 5ஆல் பெருக்கணும். அப்போ 5, 5 20, மேலே இருக்க 5 அப்படியே வந்துடும், 1 5 5. அப்போ இங்கே என்ன பண்ணுவீங்க, கீழே 20 மாற்றணும்னா 4ஆல் பெருக்குவீங்க. கீழே 4ஆல் பெருக்குனா மேலே. இப்போ இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற மிஸ்டேக் என்னன்னா, கீழே 4ஆல் பெருக்குவாங்க, மேலே 4ஆல் பெருக்க மாட்டாங்க. உன்னை எடுக்கிறீங்கன்னா உன்னை கொடுக்கணும், வகுத்தல்ல உன்னை போட்டீங்கன்னா பெருக்கல்லையும் உன்னை போடணும். இதுதான் உலக சமநிலை. உன்னை எடுத்தோம்னா உன்னை கொடுக்கணும் எப்பயுமே. ஸோ அதுதான் இப்போ விஷயம். இப்போ கீழே 20 மாதத்துக்கு நான் 4ஆல் பெருக்கிறேன், அதே 4ஆல் மேலேயும் பெருக்கணும். இப்போ நன்னாங்க 16, 5 4 20. ஓகேங்களா. இப்போ கீழே என்ன பெருப்பீங்க, 5 இருக்கு, 4ஆல் பெருப்பீங்க, மேலேயும் 4ஆல் பெருப்பீங்க. 1 4 4 5 4 இருக்கு. இப்போ பாருங்க கீழே எல்லாம் சமமாயிருச்சா. இப்போ கீழே சமமாயிருச்சுன்னா மேலே இருக்க நம்பர் பாருங்க, எது சின்னது, 4 தான் சின்னது இல்லையா. அப்போ இந்த விகிதம் தான் சின்னது. இந்த விகிதம் எதை குறிக்குது, மூணாவது இருக்கிறது எதை குறிக்குது, யானை மற்றும் சிறுத்தை ஆகியவற்றின் விகிதங்கள் சின்னது. அப்ப யானை மற்றும் சிறுத்தையின் விகிதம் மிக சிறியது அப்படின்னு போட்டுடலாம். ஸோ இவ்வளவுதாங்க கொஸ்டின். இந்த கொஸ்டின்ல ஒன்றும் இல்லை, ஆசையும் நிதானமா கொஸ்டினை பார்த்தோன்னே அப்செட் ஆகிடக்கூடாது. சரிங்களா. ஏன்னா ஒரு தேர்வுங்கிறது உங்களை அறிவை மட்டும் சோதிக்கிறது கிடையாது, உங்களோட மனநிலையும் சோதிக்கிற ஒண்ணுதான். சரிங்களா. ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் பெருசாக கேட்கறது, படிச்சு பார்த்து புரிஞ்சுக்கிறது. ஏன்னா கொஸ்டின்ல நிறைய மாணவர்கள் பதட்டமா இருப்பீங்க. ஒரு பதட்டமா நீங்க ஒரு சாதாரண ஒரு தேர்வுக்கு பதட்டமாகறீங்கன்னா, ஒரு சொசைட்டில ஒரு குரூப் 2 ஒரு ஆஃபீஸர் ஆகிறீங்க, ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு விஏஓ ஆஃபீஸர் ஆகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எங்க ஊர்லாம் விஏஓலாம் நாங்கள் நாட்டாமன் தான் கூடுவோம், சுற்றி இருக்க எல்லா கிராமங்களும் நாட்டாமன் தான் கூடுவோம். அப்போ ஒரு கிராமத்துக்கு ஒரு விஏஓவா ஒரு நாட்டாமையா இருக்க ஒரு பர்சன் என்ன மாதிரி ஒரு பிரச்சனை ஹேண்டில் பண்ணுவோம். உங்க ஊர்ல ஒரு பிரச்சனை வருது, அந்த பிரச்சனைக்கு பார்த்தீங்கன்னா நீங்க தான் ஃபர்ஸ்ட் வந்து ரெஸ்பான்சிபிள் பர்சன். ஸோ நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க, அந்த இடத்துல எப்படி அந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்றது அப்படின்னு சிந்திக்கணும் இல்லையா. இப்போ ஒரு தேர்வு அப்ப உங்க மனநிலை வந்து பெறலுது அப்படின்னா அந்த பிரச்சனையை எப்படி நீங்க ஹேண்டில் பண்ணுவீங்கன்றக்காக தான் மனநிலை சார்ந்த விஷயங்கள்லாம் கேட்கறது. அப்போ
நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க நிதானமா இருக்கணும், எப்பயுமே நிதானமா இருக்கணும். ஒரு தேர்வு அதை வந்து நம்ம எழுத போறோம், அதில் நம்ம பெஸ்டா பண்ணுவோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல போகணும். சரிங்களா? ஸோ அவ்வளவுதான். அதனாலதான் நான் எப்பயுமே சொல்றது, நீங்க ஒரு தேர்வுக்கு எழுதுறீங்கன்னா, நீங்க என்ன தேர்வுக்கு எழுதுறீங்களோ அந்த ஆபீசரா இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு உங்க பக்குவம் இருக்கணும். ஒன்றும் இல்லைங்க, நீங்க படிக்கிறப்போ ஒன்றும் இல்லை, ஒரு யூபிஎஸ்சி படிக்கிறாங்க இல்லையா, ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ்லாம் படிக்கிறாங்க இல்லையா, அவங்களோட படிக்கிற மாணவரோட மைண்ட் செட்டே உங்களுக்கு ஒரு வித்தியாசம் தெரியும். அதை பார்த்து தான் உங்களுக்கு வந்து அந்த வேலைக்கு அவங்க தான் போவாங்க. சரிங்களா? அதே மாதிரி தான் நானும் சொல்கிறேன். நம்ம இப்போ படிக்கிற எக்ஸாம் பிஓவாக இருக்கட்டும், ரெவன்யூ இன்ஸ்பெக்டராக இருக்கட்டும், இப்போ தாசில்தாராக இருக்கட்டும், யார் சப் கலெக்டராக இருக்கட்டும், ஸோ நீங்கள் எடுக்கிற எந்த இதாக இருந்தாலும் அந்த இதை நீங்கள் இருந்தால் எப்படி பிரச்சனை ஹேண்டில் பண்ணுவீங்க, என்ன ஒரு மனப்பக்குவத்தில் இருப்பீங்க அப்படின்றத நீங்கள் ரொம்ப ரொம்ப வந்து இது பண்ணணும். ஏன்னா அதெல்லாம் உங்களுக்கு இன்டெரக்டாக ஹெல்ப் பண்ணணும். தேர்வுங்கிறது சும்மா அவங்க வைக்கிறது கிடையாது. சரிங்களா? இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு பள்ளியில் 1500 மாணவர்கள். எப்பயுமே இந்த மாதிரி எழுதி பழகுங்க, சும்மா கொடுக்குற டேட்டாவை இந்த மாதிரி லைன்ல எழுதி பழகுங்க. 1500 மாணவர்கள், 50 ஆசிரியர்கள், 5 நிர்வாகிகள் என உள்ளனர். இப்பதான் ஒரு பள்ளியில இப்படிதான் இருக்காங்க. மாணவர்கள் பார்த்தோம்னா மாணவர்கள் குரூப், அதாவது கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் மொத்தம் சேர்த்து தான் குறிப்பிடுவாங்க. 1500, அதில் 50 ஆசிரியர்கள், 50 நிர்வாகிகள் இருக்காங்க. சரிங்களா? பள்ளியில் மாணவர்கள் எண்ணிக்கை 1300 உயர்கிறது. சாரி, 1800 உயர்கிறது எனில் இப்ப இவங்களாம் எவ்வளவு உயர்வாங்கன்னு கேட்கிறாங்க. ஏன்னா விகிதம் வந்து அதே விகிதம் தான். ஸ்கூல் வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஸ்ட்ராங்கா இத்தனை மாணவர்களுக்கு இத்தனை ஆசிரியர் இருக்கணும், இத்தனை மாணவர்களுக்கு இத்தனை நிர்வாகி இருக்கணும்ன்ற மைண்ட் செட் பண்ணிட்டாங்க அந்த ஸ்கூல். ஏன்னா அதே மேற்கண்ட விகிதத்தில், அந்த விகிதம் அதே தான், அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. சரிங்களா? மேற்கண்ட விகிதத்தில் எத்தனை ஆசிரியர்கள் மற்றும் நிர்வாகிகள் இருப்பார்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நடப்பான கொஸ்டின் தானே. மற்றபடி இது வந்து விகிதத்தில் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கணக்கு. வெறுமனே இந்த வார்த்தைகள்லாம் கொடுக்காம பண்ணாங்கன்னா ரொம்பவே ஈஸியான கணக்கு. பட் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இந்த விகிதம் 1500 மாணவர்கள் இஷ்டு 50 ஆசிரியர்கள் இஷ்டு 5 நிர்வாகிகள், இதுதான் அந்த பள்ளியோட விகிதம். எப்பயுமே இதுல வந்து அவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க, மாற்றக்கூடாது அப்படின்ட்டு. சரிங்களா? இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா இதை வந்து ஒரு எளிய விகிதமா மாற்றுவோம். எளிய விகிதமா மாற்றினாதான் எதை வேணாலும் பண்ண முடியும். 5ஆல பெருக்கலாமா, 5ஆல வகுக்கலாமா, 3×15, சாரி 3×15 300 வரும், 1×5 0, 1×5. ஸோ இதுதான் அந்த பள்ளியோட எளிய விகிதம். சரிங்களா? மாணவர்கள், ஆசிரியர், நிர்வாகிகள். ஓகேங்களா? இப்போ இதை என்ன பண்ணணும், மாணவர்கள் என்ன பண்றாங்க, 1800 மாறுறாங்க. சரி, இந்த மாதிரி எளிய விகிதத்தை மாத்திட்டீங்கன்னா நீங்க எதை வேணா மாத்திக்கலாங்க. இதை கொடுத்து மாற்ற சொன்னாலும் மாத்திக்கலாம், அதாவது ஆசிரியர் கொடுத்து மாற்ற சொன்னாலும் மாத்திக்கலாம், நிர்வாகிகளை கொடுத்து மாணவர்கள் கேட்டாலும் எதை கொடுத்து எதை கேட்டாலும் நீங்க பண்ணிக்கலாம். இந்த கணக்கவே டிஎன்பிஎஸ்ல கொஞ்சம் மாத்தி கேட்டாங்கன்னா கூட நீங்க பண்ணிக்கலாம். இப்போ 300 இருக்கா, அடிச்சு போட்டனால 300 வச்சு. இது விகிதம் தான், சிம்பிளா 5ஆவது பாடல அடிச்சு போட்டுட்டேன். இப்போ 300 10 1 வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா 1800 இதை மாற்றணும். எதால பெருக்குனா 1800 மாறும், 6ஆல பெருக்குனா எனக்கு மாறும். ஸோ 6ஆல பெருக்கிறப்ப எல்லாத்தையும் பெருக்கணும். சரிங்களா? எல்லாமே இதுதான், அதுவும் சமநிலை ஆகும். இப்போ 6 3 18, 1 6 6, 1 6 6. சரிங்களா? 6 10 60, 1 6. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மாணவர்கள் வந்து 1800 உயர்றப்போ ஆசிரியர்கள் வந்து 60 உயர்வார்கள், நிர்வாகிகள் வந்து 6 உயர்வார்கள். அதான் விடை. 60 ஆசிரியர்கள், 6 நிர்வாகிகள். சரிங்களா? ஸோ இந்த புரிஞ்சிருச்சு, புரியுது இல்லையா? ஒரு பள்ளியில 1800 மாணவர்கள், 50 ஆசிரியர்கள், 5 நிர்வாகிகள் என உள்ளனர். பள்ளியில் மாணவர்கள் சேர்க்கை உயர்ந்துருச்சு. அடுத்த வருஷம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸ்கூல்ல, 1800 உயர்ந்துருச்சு. மேற்கண்ட விகிதத்தில் அப்ப எத்தனை ஆசிரியர்கள் எத்தனை நிர்வாகிகள் உயர்த்தணும். ஏன்னா உயர்த்தினாதான் அடுத்த வருஷம் இப்போ பர்ஃபார்மன்ஸ் ஏறும். மாணவர்கள் கூட்டிகிட்டே போறாங்க, ஆசிரியர்களும் நிர்வாகிகளும் கூடாம பண்ணீங்கன்னு என்ன ஆகும், நிர்வாகம் சீர்கெடும், ஆசிரியர்கள் சொல்லித்தரது வந்து கெடும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து விஷயம். ஓகே, இப்போ அடுத்து 59வது கணக்கு. என்னிடம் உள்ள ஒரு பெட்டியில் 3 பச்சை, 9 நீலம், 4 மஞ்சள். ஆக்சுவலி வெளியே காய்கறியாக வச்சுட்டு போவாங்க, அந்த சவுண்ட் கொஞ்சம் இருக்கும். ஸோ அதை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ 3 பச்சை, 9 நீலம், 4 மஞ்சள், 8 ஆரஞ்சு, 8 ஆரஞ்சு. இப்படிதான் வந்து அந்த ஒரு பெட்டியில இருக்கு, என்னோட என்கிட்ட இருக்க பெட்டியில இருக்கு. மொத்தம் பார்த்தீங்கன்னா 24 வண்ண கனசதுரங்கள் உள்ளன. அந்த பெட்டிக்குள்ள இந்த மாதிரி கலர் கலரா பாக்ஸ் இருக்கு, கனசதுரங்கள் உள்ளன. எனில் ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் கனசதுரங்கள் விகிதம் என்ன? பார்க்கலாம், எவ்வளவு ஈஸியான கணக்கா இருக்கு.
ஆரஞ்சு மற்றும் மஞ்சள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னது? என்னதுன்னா ஆரஞ்சு மற்றும் மஞ்சள். ஆரஞ்சு எங்க இருக்காரு? ஆரஞ்சு 8, மஞ்சள் எங்க இருக்காரு? 4. அவ்வளவுதான். ரெண்டாவது என்னது? ஆவணம் என்னது? பச்சை மற்றும் நீலம். பச்சை மற்றும் நீலம் 3:9. மூணாவது ஒரு வண்ணத்தை மற்ற வண்ணங்களோடு ஒப்பிட்டு எத்தனை விகிதங்கள் உருவாக்கலாம்? சரி, மூணாவது அப்புறம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இதை முடிச்சுப்போம். அப்போ 2 4 8 1 4 4. சரி, அடிச்சு போட்டு இப்படியே அடிச்சு போடலாம், இல்லை மாற்றி அடிச்சு போடலாம். அடிச்சு போடுங்க. 1 3 3 3 9. சரிங்களா? ஃபர்ஸ்ட் 2 முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன கேட்குறாங்க? ஒரு வண்ணத்தை மற்ற வண்ணங்களோடு ஒப்பிட்டு எத்தனை விகிதங்கள் உருவாக்கலாம்? வண்ணங்கள் என்னென்ன இருக்குன்னா பச்சை, நீலம், மஞ்சள், ஆரஞ்சு, இந்த 4 கலர் இருக்கு. ஒன்றை மற்றதோட ஒப்பிட்டு எத்தனை உருவாக்கலாம்னு பார்க்குறாங்க. ஃபர்ஸ்ட் பச்சை எடுத்துக்கோங்க. பச்சை எடுத்து மற்றதோட ஒப்பிடுங்க. பச்சை நீலம் ஒரு விகிதம் கிடைக்குமா? பச்சை மஞ்சள் ஒரு விகிதம் கிடைக்கும். பச்சை ஆரஞ்சு ஒரு விகிதம் கிடைக்கும். சரிங்களா? அப்போ பச்சை நான் எடுத்தேன்னா இந்த மாதிரி எனக்கு 3 கிடைக்குது. இதே மாதிரி நான் நீலத்தை எடுக்கிறேன். நீலத்தை எடுத்தேன்னா மற்றதை கொண்டு இருப்பப்ப நீலம் பச்சை. சரிங்களா? நீலம் மஞ்சள், நீலம் ஆரஞ்சு கிடைக்குதா? இதே மாதிரி எனக்கு நான் மஞ்சள் எடுத்தாலும் எனக்கு ஒரு 3 கிடைக்கும். அதே மாதிரி ஆரஞ்சு எடுத்தாலும் எனக்கு ஒரு 3 கிடைக்கும். கரெக்டா? ஏன்னா ஒரு கலர் எடுத்து மற்றதோட நான் கம்பேர் பண்ணி பார்க்குறேன். அடுத்த கலர் எடுத்து நான் மற்றதோட கம்பேர் பண்ணி பார்க்குறேன். அடுத்த கலர் எடுத்து மற்றதோட கம்பேர் பண்ணி பார்க்குறேன். ஒன்றும் இல்லை, ஒரு கிரிக்கெட்டில் ஒரு பிளேயர் எடுத்து மற்ற பிளேயரோட கம்பேர் பண்ணுறோம். இன்னொரு பிளேயர் எடுத்து திருப்பி மற்ற பிளேயரோட கம்பேர் பண்ணுறோம். ஒரு பிளேயர் எடுத்து திருப்பி மற்ற பிளேயர் கம்பேர் பண்ணுறோம். அந்த மாதிரி தான் எந்த ஒரு கேமாக இருந்தாலும் கூட வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஒவ்வொன்றோட கம்பேர் பண்ணுறது. இப்போ இங்கே ஒரு 3 கிடைக்குது, இங்கே ஒரு 3 கிடைக்குது, இங்கே ஒரு 3 கிடைக்குது, இங்கே ஒரு 3 கிடைக்குது. மொத்தம் 12 விகிதங்கள் நமக்கு கிடைக்கும். இங்கே ஒரு 3 விகிதம் கிடைக்குது, இங்கே ஒரு 3 விகிதம் கிடைக்குது, இங்கே ஒரு 3 விகிதம் கிடைக்குது, இங்கே ஒரு 3 விகிதம் கிடைக்கும். 12 விகிதம் கிடைக்கும். இதோட பொருள் என்ன சார்? இந்த கொஸ்டின் எங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இது ஏன் இதை கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க, பச்சை நீலம் இருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீலம் பச்சைன்னு இருக்கு. இது ரெண்டும் சமம் இல்லை, ரெண்டும் வெவ்வேறு விகிதம்ன்றதும் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான். சரிங்களா? பச்சையும் நீளமும் இருக்கிறதும் நீளமும் பச்சையும் இருக்கிறதும் ஒரே விகிதம் கிடையாது. ஏன்னா நம்ம ஷார்ட்கட் என்ன பார்த்துருக்கோம்? ஒரே அழகு அப்படி ஏன்னு சொல்லியிருக்கோம். ஆர்டரை மாத்தினீங்கன்னா என்ன வரும்? மாறி போயிடும். அதான். ஸோ அந்த ஒரு கருத்தை உங்களுக்கு சொல்றதுக்காக தான் இந்த கணக்கு கேட்டிருக்காங்க. மற்றபடி எதுவுமே கிடையாது. சரிங்களா? ஸோ ஆர்டரை மாற்றி போடுறப்போ உங்களுக்கு எத்தனை கிடைக்குது? 12 விகிதங்கள் கிடைக்குது. அடுத்து இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா 60வது கொஸ்டின். பி பெறுவது போல் 2 மடங்கு ஏ பெறுகிறார். இது ஒன்றும் இல்லைங்க, நம்ம வீட்டில் நம்ம கம்பேர் பண்ணுறதான். நீ வந்து உன்னை விட பக்கத்து வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டில் இருக்க அந்த பையன் வந்து 2 மடங்கு மார்க் அதிகமாக எடுத்திருக்காண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? இப்போ வந்து பக்கத்து வீட்டில் ஒரு பையன் அதிக மார்க் எடுத்துறான்னு வச்சுக்கோங்களேன், உன்னை விட அவன் 2 மடங்கு மார்க் எடுத்திருக்கான் அப்படின்னுவாங்க. அதுதான் விஷயம், மற்றபடி கிடையாது. இப்போ இங்கே பெறுவது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏ பெறுகிறார், பி பெறுகிறார். இப்போ யார் பெறுகிறார்? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல ஏ பெறுகிறார், செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல யார் பெறுகிறார்னா பி பெறுகிறார். அப்போ பெறுபவரை ஃபர்ஸ்ட் போடுவோம். ஏ பெறுகிறார். எவ்வளவு பெறுகிறார்? பி பெறுவது போல் 2 மடங்கு. பி பெறுவது போல் 2 மடங்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நம்ம எழுதுனா அப்படிதான் எழுதுவேன். ஏ வந்து என்ன பண்றாரு? பி பெறுவதை போல் 2 மடங்கு. யார் பெறுகிறார்? ஏ பெறுகிறார். எவ்வளவு பெறுகிறார்? பி பெறுவதை போல் 2 மடங்கு. இப்போ ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் நீங்க சொல்லுங்க பார்ப்போம். யார் பெறுகிறார்? பி. நான் சொல்றப்ப நீங்க மனசுல சொல்லுவீங்க. இப்போ நான் டைரக்ட் கிளாஸ்ல எல்லாம் நான் சொல்லுங்கன்னு சொன்னா நீங்க சொல்ற வரைக்கும் நான் அமைதியாவே இருப்பேன். சொன்ன முன்னாடி தான் அடுத்து நான் சொல்லுவேன். பட் வந்து ஆன்லைன் கிளாஸ்ன்றனால நான் மனசை சொல்றப்ப நான் கேட்கிறப்ப நீங்களா பதில் சொல்லிருங்க. சரிங்களா? இப்போ பி பெறுகிறார். பி என்ன பெறுகிறார்? சி பெறுவதை போல் 2 மடங்கு. சி பெறுவதை போல் 2 மடங்கு. பி எவ்வளவு பெறுகிறார்? சி பெறுவதை போல் 2 மடங்கு பெறுகிறான்றாங்க. ஏஸ்டி பி மற்றும் பிஎஸ்டி சி ஆகியவற்றை காண்க அப்படின்றாங்க. சரிங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏஸ்டி பி இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா விஷயம் என்னன்னா கீழே கொண்டு வாங்க. இப்போ ஏ 2B இருக்கு, அந்த 2 வந்து இந்த சைடு கொண்டு வாங்க. சரிங்களா? இப்போ பி இருக்கு, பிக்கு கீழே எதுவுமே இல்லை. இப்போ ஏன்னா இங்க இருக்க 2 வந்து பெருக்கல் இருக்குன்னா கீழே வகுத்துக்கு போயிடுச்சு. இங்க வந்து 1 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சம்திங் 1 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 1 இங்கே போச்சு. எதுவுமே இல்லைன்னா 1 இருக்குதான் அர்த்தம். அவ்வளோதான். இப்போ அந்த விகிதத்தை அப்படியே போட்டுருங்க. அவ்வளோதான். எது கீழே எது இருக்கோ அதான் விகிதம். இதுதான் ஷார்ட்கட் இந்த கணக்கு. ஃபர்ஸ்ட் இதை எடுத்து எழுதணும். எடுத்து எழுதுறப்ப என்ன பண்றது? யார் பெறுகிறார்? பெறுகிறார் ஈக்குவல் டு என்ன பெறுகிறார்? பி பெறுவது போல் 2 மடங்கு. பி பெறுவது போல் 2 மடங்கு. அடுத்து ரெண்டாவது கூட்டுல என்ன பண்ணிக்கிறாரு? பி பெறுகிறார். ரெண்டாவது கூட்டுல யார் பெறுகிறார்? ஃபர்ஸ்ட் கூற்று. 2 கூற்று தனித்தனியா இருக்கு. இது ஃபர்ஸ்ட் கூற்று, இது செகண்ட் கூற்று. கூற்று கரெக்டா நீங்க வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் கூற்றுல ஏ பெறுகிறார். என்ன பெறுகிறார்? பி பெறுவது போல் 2 மடங்கு. செகண்ட் கூற்றுல பி பெறுகிறார். என்ன பெறுகிறார்? சி பெறுவதை போல் 2 மடங்கு. சரிங்களா? இப்போ இதுக்கு என்ன சொல்வீங்க? பி பை இந்த 2 என்ன வரும்? கீழே வந்துடும்.
சிக்கு கீழே எதுவும் இல்லை, அதனால 1 போட்டுருவோம். ஸோ இதில் இங்கே ஏதாவது பிக்கு இங்கே இருந்துச்சுன்னா இதை நீங்கள் இங்கே கொண்டு போகலாம், பட் ஒன்றுமே இல்லை, அதனால 1 கொண்டு போகிறோம். இப்போ இது என்னது 2:1. ஸோ இதான் விடை 1க்கும் 2க்கும். அதுக்கப்புறம் 3ஆவது கொஸ்டின் என்ன கேட்குறாங்களா, இவை விகித சமமா என சரிபார்க்க. இது ரெண்டும் விகித சமமா என சரிபார்க்க. விகித சமம் தான் இல்லையா, ஏன்னா 2:1, 2/1, இது 2/1, இது ரெண்டு சமம் தான் இல்லைங்களா, அதனால ஆம், எஸ், விகித சமம். இதுக்கு ஒரு ஹோம்ஒர்க் கணக்கு இருக்கு, 67வது கணக்கு, அதை நீங்க போடணும், அதனால இதை ப்ராப்பராக கவனிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கணக்கு பாருங்களேன், இது வந்து இருக்கிற கொடூரமான கணக்காக இருக்கும், ஆனால் அது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான கணக்கு, நம்ம வீட்டில் நம்ம அம்மாங்கெல்லாம் பண்ற கணக்கு, சரிங்களா? அப்போ பார்த்துக்கங்க. சத்துமிக்க உணவான கேழ்வரகு களியை செய்வதற்கு, சில கேழ்வரகு களி செய்யறோம்ப்பா, வீட்டில் யாராவது கேழ்வரகு களி செஞ்சிருக்கப்போ போய் உட்காந்து பார்த்துருக்கீங்களா? இப்போ பார்க்க போறோம். சத்துமிக்க உணவான கேழ்வரகு களியை செய்வதற்கு தேவையான பொருட்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன, சரிங்களா? இப்போ வந்து ஒன்றும் இல்லை, சமையல்ல இருந்து செய்யறாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க, கேழ்வரகு களி என்ன செய்யணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் என்னன்னா, ஒரு குவளை கேழ்வரகு, ஒரு குவளை, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, ஒரு குவளை கேழ்வரகு மாவை பயன்படுத்தும் போது தேவைப்படும் உடைத்த பச்சரிசி அளவு என்னன்னு கேட்குறாங்க. இப்போ பாருங்க, இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னா, கேழ்வரகு மாவு எவ்வளோன்னா 4 குவளை தேவை, உடைத்த பச்சரிசி எவ்வளோன்னா 1 குவளை தேவை, தண்ணீர் எவ்வளோ தேவைன்னா 8 குவளைகள் தேவை, சரிங்களா? கேழ்வரகு எவ்வளோ தேவை, 4 குவளைகள் தேவை, உடைத்த பச்சரிசி எவ்வளோ தேவை, 1 குவளை தேவை, தண்ணீர் எவ்வளோ தேவை, 8 குவளை தேவை, நல்லெண்ணெய் எவ்வளோ தேவை, 15 மில்லிலிட்டர், உப்பு எவ்வளோ தேவை, 10 மில்லிகிராம் தேவை. இதுதான் நம்ம செய்யறதுக்கு தேவையான பொருட்கள். இவங்க என்ன ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரு குவளை கேழ்வரகு, ஒரு குவளை கேழ்வரகு மாவை பயன்படுத்தும் போது தேவைப்படும் உடைத்த சர்க்கரை என்ன? உடைத்த சர்க்கரை கேழ்வரகு, சரிங்களா? இப்போ என்ன பண்ணிருக்காங்க, உடைத்த சர்க்கரை வந்து நமக்கு உடைத்த சர்க்கரையும் கேழ்வரகு தான் கம்பேர் பண்றாங்க. உடைத்த சர்க்கரை இங்கே எவ்வளோ, 1 குவளை, அதாவது கணக்குப்படி உடைத்த சர்க்கரை 1 குவளை, கேழ்வரகு எவ்வளோ, 4 குவளை, 4 குவளை, குவளை, சரிங்களா? குவளைனா கிளாஸ்ங்க, அவ்வளோதான், சரிங்க, ஓகேவா? இப்போ இதுதான் விஷயம். இப்போ இந்த இதில் கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கங்க, 1 குவளை தான் தேவை நமக்கு, ஆனால் இங்கே என்ன சொல்றாங்க, சரி 1 குவளை கேழ்வரகு, ஆனா இங்க எவ்வளவு கேழ்வரகு இருக்கு, 4 குவளை கேழ்வரகு இருக்கு, இதான கேழ்வரகு, 4 குவளை கேழ்வரகு இருக்கு. இப்ப நான் இதை 1 குவளையா மாத்தணும்னா என்ன பண்ணணும், நான் 4ஆல வகுப்பேனா, இப்ப 4 குவளை கேழ்வரகு இருக்கு, இப்ப நான் 1 குவளையா மாத்தணும்னா என்ன பண்ணுவேன், 4ஆல வகுப்பேன், 4ஆல வகுத்தனா என்ன ஆகும், 1ன்னு கிடைக்கும். இப்ப இங்க இதையும் 4ஆல வகுக்கணும், லெஃப்ட் சைடு 4ஆல வகுத்தோம்னா ரைட் சைடு 4ஆல வகுக்கணும் இல்லையா, இப்போ 1/4 கிடைக்கும், அவ்வளவுதான், சிம்பிள். கணக்குப்படி என்னன்னா 4 குவளை கேழ்வரகு வேணும், சரிங்களா? ஃபர்ஸ்ட் இருக்குது கேழ்வரகு, 4 குவளை கேழ்வரகு வேணும். அடுத்து வந்து 1 குவளை உடைத்த சர்க்கரை வேணும், 1 குவளை உடைத்த சர்க்கரை வேணும், ஓகேங்களா? சோ இதுதான் விஷயம். ஓகே, அதுக்கடுத்து இதுல என்ன கணக்குப்படி என்ன கேட்டிருக்காங்கன்னா, இதை வந்து 1 குவளையா நான் மாத்தணும்னா என்ன பண்ணுவேன், எவ்வளவு எனக்கு உடைத்த சர்க்கரை தேவை, கேழ்வரகு உடைத்த சர்க்கரை எனக்கு எவ்வளவு உடைத்த சர்க்கரை தேவைன்னா இதை 4ஆல வகுக்கணும், இங்க 4ஆல வகுத்தோம்னா இங்க 4ஆல வகுக்கணும், 1/4, அவ்வளவுதான் விடை, சரிங்களா? ஓகே, அடுத்து செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, 16 குவளை தண்ணீரை பயன்படுத்தினால் எத்தனை குவளை, 14 குவளை தண்ணீரை பயன்படுத்தினால், 14 குவளை தண்ணீரை பயன்படுத்தினால் எத்தனை குவளை கேழ்வரகு மாவு தேவைப்படும். இப்ப கணக்குப்படி எங்க கொடுத்துருக்காங்க, 4 குவளை கேழ்வரகு, தண்ணீர் எவ்வளவு, 8 குவளை, சரிங்களா? இப்ப இங்க கணக்குப்படி இங்க கொஸ்டின்ல என்ன சொல்றாங்க, 14 குவளை தண்ணீர் பயன்படுத்தணும், இதுதான் தண்ணீர், இது வந்து கேழ்வரகு. 8 இருக்கிறத அவங்க 16ன்னு பயன்படுத்தணும்ன்றாங்க. 16னா நீங்க என்ன பண்ணுவீங்க, இங்க 2ஆல பெருக்குவீங்க, இங்க 2ஆல பெருக்குனா இங்கேயும் 2ஆல பெருக்கணும், அப்ப என்ன கிடைக்கும், 8, அவ்வளவுதான். 16 குவளை தண்ணீர் பயன்படுத்தணும், 8 குவளை வந்து கேழ்வரகு பயன்படுத்தணும், அவ்வளவுதான். எது பண்ணணுமோ அந்த ஸ்டேட்மெண்ட் எழுதிட்டு எப்படி மாத்துறது, 4 1 மாத்தணும், 4ஆல வகுத்துட்டேன். இங்க வந்து என்னது, 8 குவளை தண்ணீர், தண்ணீரை வந்து நான் 16 மாத்தணும், 16 மாத்தணும்னா 2ஆல பெருக்கணும், 2ஆல பெருக்கணும், இங்கேயும் 2ஆல பெருக்க வேண்டும், அவ்வளவுதான். மேற்குறிப்பிட்டவற்றில் எந்தெந்த அளவுகளை விகிதத்தில் தொடர்படுத்த முடியாது, 3வது கொஸ்டின். மேற்குறிப்பிட்ட விகிதத்தில் எந்தெந்த அளவுகளை விகிதத்தில் தொடர்புபடுத்த முடியாதுன்னு கேட்குறாங்க. எது தொடர்புபடுத்த முடியாது, இந்த ரெண்டையும் தொடர்புபடுத்த முடியாது. ஏன்னா நல்லெண்ணெய் வந்து லிட்டர்ல இருக்கு, மில்லி லிட்டர், அதாவது லிட்டர்ல இருக்கு, லிக்விடு, சரிங்களா? உப்பு என்னன்னா மில்லி கிராம்ல இருக்கு, கிராம் அதாவது எடை, கிலோகிராம் அந்த மாதிரி இருக்கு. இது வந்து லிக்விட் நீர்மமா இருக்கு, இது வந்து திடம் உப்பா இருக்கு, இது ரெண்டையும் வந்து ஒப்பிட முடியாது, வெவ்வேறு யூனிட். நான் சொல்லியிருக்கேன் ஃபர்ஸ்ட் ஒரே அழகா மாற்ற முடியணும்
அதுக்கப்புறம் அப்படியே போடணும், அடிச்சு போடணும். இதுதான் விகிதத்தோட சாராம்சம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஒரே அழகாக மாற்ற முடியுமா உங்களால்? மில்லி லிட்டரையோ மில்லிகிராம் இல்லை மில்லிகிராம் இதையோ மாற்ற முடியுமா? மாற்றவே முடியாது. ஏன்னா இது வந்து ஒரு நீர்மத்திற்கான ஒரு இது வந்து ஒரு திடப்பொருளுக்கான அழகு. சரிங்களா? ஸோ இதுதான் இது. ஏன்னா நல்லெண்ணெய் மற்றும் உப்பை ஒப்பிட முடியாது. ஏன்னா டிஃப்ரெண்ட் யூனிட் வந்து ரொம்ப வெவ்வேறையா இருக்கு அப்படின்றது. சரிங்களா? ஸோ இந்த கணக்கை பார்த்துங்க. இது ஜஸ்ட் வந்து வீட்டில் நடக்கிற சாதாரண ஒரு இதுதான். அதை வந்து ஒரு படம் போட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. அந்தோணி ஒரு வாரத்தின் எல்லா நாட்களிலும் காலையிலும் மாலையிலும் பல் துவைக்கிறார். சரிங்களா? ஃபர்ஸ்ட் அந்தோணி என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா, காலையில் மாலையில் 2 நேரம், ஒரு நாளைக்கு எவ்வளோ 2 நேரம் பல் துவைக்கிறார். சபீன் காலையில் மட்டும் பல் துவைக்கிறார். சபீன் வந்து காலையில மட்டும் பல் துவைக்கிறார், ஒரு நாளைக்கு ஒரு தடவை. ஒரு வாரத்தில் அவர்கள் பல் துவக்கும் நாட்களின் எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஒரு நாளைக்கு இவர் எவ்வளவு பண்ணிருப்பாரு? 14 தடவை, இவர் வந்து 7 தடவை. இப்போ அதே ஆர்டர்ல போட்டுக்கணும். அந்தோணி சபீன் அந்த ஆர்டர் போட்டுக்கணும். 14:7. 14:7 போட்டீங்கன்னா 1 7 7 14 அவ்வளோதான். சரிங்களா? அப்போ 2:1 கிடைச்சது ஆன்சர். ஸோ இதுவுமே நம்ம ஹோம்ஒர்க்காக கொடுத்துருக்கலாம். பட் இருந்தாலும் சொல்றேன். அந்தோணி வந்து என்ன பண்றாரு? ஒரு நாளைக்கு 2 தடவை பல் வைக்கிறார். சபீன் ஒரு நாளைக்கு வந்து 1 தடவை பல் வைக்கிறார். ஏன்னா காலையில மட்டும், இவர் வந்து காலையில சாயந்தரம் 2 தடவை பல் வைக்கிறார். இப்போ ஒரு வாரத்துக்கு இவர் வந்து 14 தடவை பல் வைப்பார். இவர் வந்து ஒரு வாரத்துக்கு 7 தடவை பல் வைப்பார். அப்போ அடிச்சு போட்டோம்னா 2:1 கிடைக்குது ஆன்சர். சரிங்களா? இப்ப திருமகளின் தாய் 35 சிவப்பு மணிகள் மற்றும் 30 நீல மணிகளை கொண்ட கைகாப்பு அணிஞ்சிருக்காங்க. ஒன்றும் இல்லை, வளையல் அணிஞ்சிருக்காங்க. கைகாப்புன்னு சும்மா வளையல் அணிஞ்சிருக்காங்க. நமக்கு புரியணும் இல்லையா? யாரு? அவங்க தாய். ஒரு அம்மா வந்து என்ன பண்றாங்க? 35 சிவப்பு, 30 நீலம். இதுதான் வளையல். அவங்ககிட்ட இருக்க செட்டு வளையலே தான். அவங்க ஒரு பாக்ஸ் வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? 35 சிவப்பு இருக்கு, 30 நீலம் இருக்கு. இவ்வளவுதான் அவங்ககிட்ட இருக்க வளையல். இந்த வளையலை வச்சு இந்த ரேஷியோல தான் அவங்க போடுவாங்க எப்பயுமே. சரிங்களா? இந்த ரேஷியோ 35:30 மாதிரி ரேஷியோ. திருமகள் அதே விகிதத்தில் சிறிய விகிதத்தில் அவங்க பொண்ணு என்ன பண்றாங்க? அம்மா வந்து 35:30 வந்து கைகாப்பு அணிந்திருக்கிறாங்க. இவங்க என்ன பண்றாங்க? அவங்க பொண்ணு அவங்க அம்மா மாதிரியே நான் ரேஷியோல தான் போடுவேன். ஏன்னா மேக்ஸ் அந்த பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும் போல. திருமகள் அதே விகிதத்தில் சிறிய கைகாப்பை அதே 2 வண்ண மணிகளை பயன்படுத்தி செய்ய விரும்புகிறாள். புரியுதுங்களா? அவங்க பொண்ணு என்ன பண்றாங்க? இதே சிவப்பு நீளம் தான், இதே ரேஷியோல இருக்கணும், இதே வச்சு நான் எப்படி பண்ணலாம்? அவங்க அம்மா கழட்டி வச்சிருக்கப்போ அவங்க வந்து ட்ரை பண்றாங்க. அப்ப ட்ரை பண்றப்போ ஃபர்ஸ்ட் இந்த விதத்தை, எளிய விதத்தை அடிச்சு போடுவோம், பயன்படுத்துகிறார். அவர்களால் எத்தனை வெவ்வேறு வழிகளில் கைகாப்புகளை செய்ய இயலும் அப்படின்றாங்க. எத்தனை டிஃப்ரெண்ட், இதே ரேஷியோல எத்தனை டிஃப்ரெண்டா பண்ண முடியும்னு கேட்குறாங்க. இப்போ பாருங்க, 35:30 அதை வந்து நம்ம பின்னமா எழுதிக்கலாம் இல்லையா? இப்போ வந்து என்ன வரும்? 6 30, 7 35. ஸோ 7:5 விதத்துல பண்றாங்க. ஸோ 7:6 விதத்துல பண்றாங்க. சரிங்களா? இப்போ நான் என்ன சொல்ல போறாங்கன்னா, இதை வந்து எத்தனை இந்த மாதிரி விகிதம் 7:6 விதத்துல இப்ப இருக்க வலையில எத்தனை தடவை டிஃப்ரெண்ட் வரை நம்ம அணிய முடியும் அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் 7 ஒரே நம்பரால பெருக்கிட்டு போங்க. அதாவது 1 ஃபர்ஸ்ட், அது 2 1 பெருக்கினீங்கன்னா இதே தான் வரும். 7:6 அது ஒரு விகிதம். அதுக்கப்புறம் 2 பெருக்குங்க 14, 6 12, இது 2வது விஷயம். அதுக்கப்புறம் 7 3 21, 6 3 18, இது 3. அதுக்கப்புறம் பாருங்க 28, இது 24. சரிங்களா? ஸோ அதாவது ஃபர்ஸ்ட் 2 பெருக்கிறேன், அதுக்கப்புறம் 3 பெருக்கிறேன், அப்புறம் 4 பெருக்கிறேன். சரிங்களா? 6 4 24, 7 4 28. இப்போ 5 பெருக்கிறேன்னா திருப்பி எனக்கு அதே விகிதம் வந்துடும். எனக்கு அதே விகிதம் தேவையில்லை. சரிங்களா? ஏன்னா அதே விகிதத்தை தான் அவங்க அம்மா பயன்படுத்திருக்காங்க. அதே 5 பெருக்கினா என்ன வரும்? 35:30 வரும். அது எனக்கு தேவையில்லை. இப்போ அதே விகிதத்துல இருக்கணும், ஆனா அந்த வளைகளை வச்சு நான் பயன்படுத்தணும் அப்படின்னா எத்தனை பயன்படுத்தலாம்? 1 2 3 4. ஸோ 4 வழிகளில் பயன்படுத்தலாம். இப்போ புரியுதுங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்றும் இல்லை, உங்க அம்மா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்க அம்மா வந்து 35 சிவப்பு வச்சிருக்காங்க, 30 நீல வளைகள் வச்சிருக்காங்க. இதை வந்து அவங்க எப்பயுமே இந்த ரேஷியோல போடுறாங்க, 35:30 போடுறாங்க. அதை நீங்க சுருக்குனீங்கன்னா 7:6 வருது. ஸோ இந்த 7:6லயே 35 வரைக்கும் எத்தனை விகிதங்கள் கண்டுபிடிக்கலாம் அப்படின்றதான் கணக்கு. அதாவது 7:6 விகிதத்துல போடுறாங்க. அந்த சின்ன குழந்தை என்ன பண்ணுது? போடுது. ஒரு கையில 7 வளையல், ஒரு கையில 6 வளையல். அதே மாதிரி திருப்பி என்ன பண்ணலாம்? அதே விகிதம்னா சம விகிதம் 2 பெருக்கலாம். ஃபர்ஸ்ட் 2 பெருக்குங்க, ஒரு விகிதம் கிடைக்குது. அடுத்து 3 பெருக்குங்க, ஒரு விகிதம் கிடைக்குது. அதுக்கப்புறம் 4 பெருக்குங்க, ஒரு விகிதம் கிடைக்குது. சரி, 4 பெருக்கணும். இதை தான் பெருக்கணும் எப்பயுமே. இதை 4 பெருக்கணும், இதை 3 பெருக்கணும்.
இதை 2ஆல் பெருக்கணும். ஸோ படிச்சீங்கன்னா இந்த மாதிரி விகிதம் வருது. திருப்பி 5ஆல் பெருக்கினீங்கன்னா என்ன வரும்? 35:30 வரும். ஸோ இந்த இது ஆல்ரெடி அவங்க அம்மா பயன்படுத்துறாங்க, இது தேவையில்லை. அதே விகிதத்தில் தான் நமக்கு தேவை. அதனால 1 2 3 4 4 விகிதம் பயன்படுத்துறாங்க. சரிங்களா? ஸோ இது ஒரு கணக்கு. அதுக்கப்புறம் அணி ஏ ஆனது, இது வந்து முன்னாடி பார்த்த ஒரு கணக்கு தான். அணி ஏ ஆனது 52 போட்டி, மொத்தம் 52 போட்டி, ஜெயிச்சது பார்த்தீங்கன்னா 26. இப்போ இது வந்து எப்படி வச்சுக்கலாம்? இது வந்து ஒரு ஆஸ்திரேலியான்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் 2வது கேம், 2வது பி வந்து இது வந்து ஏ, இது பி வந்து என்னது? இந்தியா. பி வந்து இந்தியான்னு வச்சுக்கலாம். 52 போட்டிகளில் 4ல் 3, 4ல் 3 அது எப்படி போடுவீங்க? 4ல் 3, 2ல் 1 அப்படின்றா இது எப்படி போடுறது? அப்போ 4ல் இல்லு எப்பயுமே கீழே வந்துடும். 4ல் 3 இப்படிதான் எழுதணும் எப்பவுமே. இப்போ அணி பி என்ன பண்ணுது? 4ல் 3 ஜெயிக்குது. அணி ஏ என்னது? 52 போட்டியில் 26. அணி ஏ ஆனது 52 போட்டிகளில் 26 போட்டிகள் ஜெயிக்கின்றன. அணி பி ஆனது 52 போட்டிகளில் 4ல் 3 போட்டிகளை வெல்கிறது. 4ல் 3 போட்டிகளை வெல்கிறது. எந்த அணி வந்து வெற்றி பதிவு சிறப்பானது? எது சிறப்பானது? இது வந்து 26 ஜெயிச்சிருச்சு, இது பிரச்சனை கிடையாது. இப்போ என்னன்னா 3ல் 6. இப்போ இது என்ன பண்ணுவீங்க? மொத்தம் எத்தனை போட்டி? 52. 52ல் ஜெயிச்சது எவ்வளோ? 26. அப்போ என்ன அர்த்தம்? 1/2. 2 போட்டி வச்சா ஒரு போட்டியில் ஜெயிப்பாங்க. சரிங்களா? 2 போட்டி வச்சா ஒரு போட்டியில் ஜெயிப்பாங்க. அப்போ பாதிக்கு பாதி தான் ஜெயிக்கிறாங்க. ஆனால் இவங்கள பாருங்களேன், 4 போட்டியில் 3 போட்டி ஜெயிச்சிட்டாங்க. இது அரை, இது வந்து முக்கால். யார் ஜெயிச்சது அதிகம்னு பார்த்தீங்கன்னா பி ஜெயிச்சது அதிகம். இப்படி போடலாம். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ 52 போட்டியில் 26 போட்டி இவங்க ஜெயிச்சிட்டாங்களா? இப்போ இவங்களை பாருங்க, 3ல் 4 பங்கு ஜெயிக்கிறாங்க. அப்போ மொத்தம் எவ்வளோ? மொத்தம் 56. சரி 52. சரிங்களா? மொத்தம் 52. இப்போ இதை நீங்க அடிச்சு போட்டீங்கன்னா பியோடது அதிகமாக வரும். சரிங்களா? 1 4 4 1 4 4 3 12. ஸோ 39 போட்டி நமக்கு கிடைக்குது. ஸோ இப்போ வந்து பி வந்து 39 போட்டி ஜெயிக்கிறாங்க, ஏ வந்து 26 போட்டி தான் ஜெயிக்கிறாங்க. இப்போ யார் ஜெயிச்சது அதிகம்? மொத்தம் 52 போட்டியில் ஏ வந்து 26 போட்டி ஜெயிக்கிறாங்க, பி வந்து 39 ஜெயிக்கிறாங்க. யார் ஜெயிச்சது அதிகம்? பி ஜெயிச்சது அதிகம். சரிங்களா? இப்போ சிம்பிளா விகிதத்துக்கு வந்தீங்கன்னு வச்சுங்களேன், 26 மொத்த போட்டி 52, அப்போ 1/2 பாதிக்கு பாதி ஜெயிக்கிறாங்க. இங்க என்ன ஜெயிக்கிறாங்க? 4ல் 3, அப்போ முக்கால் மடங்கு ஜெயிக்கிறாங்க. 4ல் 3 முக்கால் ரூபா தானே, முக்கால் பங்குக்கு ஜெயிக்கிறாங்க. இவங்க அரை பங்கு தான் ஜெயிக்கிறாங்க. யார் ஜெயிச்சது அதிகம்னா பி ஜெயிச்சது அதிகம். இப்படி போடலாம். அப்படி இல்லைன்னா இவங்க மொத்தம் 26 போட்டி ஜெயிச்சிட்டாங்கன்னு தெரியும் 52க்கு, ஆனா இவங்களுக்கு மட்டும் தான் பின்னமா கொடுத்துருக்காங்க. இதை நம்ம வந்து மாத்திக்கலாம். மாத்தினீங்கன்னா கிடைக்கும். சரிங்களா? அதை வந்து நீங்க போட்டுக்கலாம், யார் ஜெயிச்சது அதிகம்ட்டு. ஓகே. அடுத்து 65, ஒரு பள்ளியில் சுற்றுலாவில் 6ஆம் வகுப்பு, இதுவும் வந்து அதே மாதிரி கணக்கு தாங்க. இது திருப்பி நான் சொன்னதுதான், அதே கான்செப்ட் தான் வரும். பட் வாஸ்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். 6ஆம் வகுப்புல என்ன ஆகுது? 6 ஆசிரியர்கள் 12 மாணவர்கள். 7ஆம் வகுப்பில் 9 ஆசிரியர்கள் 27 மாணவர்கள். 8ஆம் வகுப்பில் 4 ஆசிரியர்கள் 16 மாணவர்கள். இங்க கொடுத்துருக்கு 6ஆம் வகுப்பில் 6 ஆசிரியர்கள் 12 மாணவர்கள். 7ஆம் வகுப்பில் 9 ஆசிரியர்கள் 27 மாணவர்கள். 8ஆம் வகுப்பில் 4 ஆசிரியர்கள் 16 மாணவர்கள் பங்கு கொள்கிறார்கள். ஏன்னா ஒரு டூர்ல. எனில் எந்த வகுப்பில் ஆசிரியர் மாணவர்கள் விகிதம் குறைவானது அப்படின்னு கேட்கிறாங்க. ஆசிரியர் மாணவர்கள் விகிதம் குறைவுன்னு என்ன அர்த்தம்? ஆசிரியர்கள் வந்து கம்மியா இருப்பாங்க மாணவர்களோட எண்ணிக்கைக்கு. சரிங்களா? ஏன்னா ஆசிரியர்கள் கம்மியா இருந்தா அது வந்து ஆசிரியர் மாணவர் விகிதம் குறைவுன்னு அர்த்தம். ஆசிரியர் அதிகமா இருந்தாங்கன்னா ஆசிரியர் மாணவர் விகிதம் அதிகம்னு அர்த்தம். ஏன்னா இங்க வந்து ஆசிரியர் தான் ரொம்ப முக்கியமான ஒருத்தர் அப்படின்றது. இப்போ பாருங்க, எல்லாத்தோட எளிய விடியும் நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ 6/12 ஃபர்ஸ்ட் இதுக்கு 6/12 என்னது? 1 6 6 20 12 இதுதான் ஃபர்ஸ்ட் இதுக்கு. ரெண்டாவதுக்கு என்ன வரும்? 9/27 3 9 1 9 9 3 9 27 1/3. அதுக்கப்புறம் இங்க வந்தீங்கன்னா 4/16. சரிங்களா? 4/16 1 4 4 16. ஸோ இதுல வந்து எது வந்து ரொம்ப சிறியது அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? எது சிறியதுன்னு பார்க்கறதுக்கு என்ன பண்ணணும்? நீங்க எல்லாத்தையும் வந்து ஒரே இதாக்கணும். அப்போ என்ன பண்ணுவீங்க? ஒரே இதாக்கணும்னா இப்போ கீழே வந்து 12 கொண்டு வரலாமா? 12 கொண்டு வரலாம். ஏன்னா வந்து இங்க 2 இருக்கு, இங்க 3 இருக்கு, இங்க 4 இருக்கு. 12 கொண்டு வந்தோம்னா இங்க 6/12. சரிங்களா? ஏன்னா இங்க என்ன பண்ணுவீங்க?
6ஆல் பெருக்குவீங்க, மேலே 6ஆல் பெருக்குவீங்க 12. சரிங்களா? இங்கே என்ன பண்ணுவீங்க, 4ஆல் பெருக்கணும், மேலே ஒரு 4, கீழே 4 4, ஒரு 4 4 முன்னாங்க 12. இங்கே என்ன பண்ணுவீங்க, 3ஆல் பெருக்குவீங்க, மேலே 3 கீழே 3 3 12. இப்போ பாருங்களேன், இங்கே 3 ஆசிரியர்கள் 12 மாணவர்கள், 4 ஆசிரியர்கள் 12, 6 ஆசிரியர்கள் 12. இதில் பாருங்க எதில் வந்து மாணவர்கள் எண்ணிக்கை, இது ஆசிரியர்கள் எண்ணிக்கை கம்மியாக இருக்குது, இதுதான். ஏன்னா கீழே எல்லாமே சமமாயிருச்சு, பிரச்சனை இல்லை. இப்போ மேலே எது சின்னதாக இருக்குன்னா இது என்னது 8ஆவதுக்கு வந்து குறைவாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இதுதான் இதே தான். இப்போ ஒன்றும் இல்லைங்க, ஒரு கணக்கு வந்து 6/12, 9/27, 4/16, இதில் எது சின்ன விகிதம் அப்படின்னு கேட்டால் நீங்கள் உடனே அடிச்சு போட்டு உடனே போட்டுருவீங்க. ஆனால் ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்தனால அந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு உங்களுக்கு எழுத தெரியுது. ஆனால் உண்மையிலே இதுதான் ஒரு கணக்கு வந்து 6000 விதம் என்னைய பொறுத்தளவு இருக்கலாம். ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்கணும், அதை வந்து 6:12, இதை வந்து ஈஸி தானே எழுதிட்டு அதை மாற்ற தெரியணும், அதுக்கப்புறம் அந்த கணக்கை பயன்படுத்தணும். இதுதான் பயன்பாட்டு கணக்குகள். இந்த கணக்கு ஹோம்ஒர்க், ஏன்னா இது வந்து டே 1ல் பார்த்தது, போட்டு பாருங்க. இதில் எல்லாத்தையும் போட்டு பார்த்தாலும் உங்களுக்கு சம்மதம் வரும். இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை போட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 6:1, 4.90:15. இப்போ இது என்னது ஈக்குவலாக மாற்றிக்கலாம். 6/1 = 90/15 சமமானு பாருங்க. 1 6 சமம், 6/1 6/1 வருது. ஸோ இது சமம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மற்ற 2வது ஆப்ஷனும் சமமாக தான் வரும், 3வது ஆப்ஷனும் சமமாக தான் வரும். அதனால ஆல் த போது தான் கரெக்டான ஆன்சர். இதை போட்டு பாருங்க. அதே மாதிரி இது ஒரு ஹோம்ஒர்க். இது வந்து நம்ம முன்னாடி பார்த்தவங்க தான். யார் பெறுகிறார் அவங்கள பார்க்கணும், அதை வச்சு நம்ம ஸ்டேட்மெண்ட் எழுதணும். இங்கேயும் யார் பெறுகிறார் அதை வச்சு எழுதணும். இப்போ பி பெறுகிறார், எவ்வளோ பெறுகிறார், 2A. இங்கே என்ன பெறுகிறார், சி பெறுகிறார், எவ்வளோ பெறுகிறார், 2 தடவை, பியை விட 2 மடங்கு அப்படின்றத போட்டு நீங்கள் கணக்கில் எழுதணும். ஓகே. அடுத்து இங்கே பாருங்க, ஒரு பையில் உள்ள பச்சை, மஞ்சள் மற்றும் கருப்பு பந்துகளின் விகிதம். இது ரொம்ப ரொம்ப எளிமையான கணக்கு. நான் பெரிய இது வந்தாவே இந்த மாதிரி தான். என்னது, பச்சை, மஞ்சள், கருப்பு. நான் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி எடுத்து எழுத தெரியணும் உங்களுக்குன்றது. பச்சை, மஞ்சள், கருப்பு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, பையில் எடுக்க அதிக வாய்ப்புடைய பந்து எது? அதிக வாய்ப்புடைய பந்து எது? எந்த பந்து அதிகமாக இருக்கோ அதுதான் அதிகமாக கிடைக்கும். சிம்பிள் கான்செப்ட் இல்லையா? எது அதிகமாக இருக்கோ அது கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இப்போ அதே மாதிரி தான் நம்ம இப்போ வந்து மக்களாட்சின்றது கான்செப்டும் அதே தான். மக்களில் எந்த அளவுக்கு அதிகமான மக்கள் நல்லா எப்படி இருக்காங்களோ அந்த மாதிரி தலைவர்கள் உருவாகிறார்கள் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கருப்பு பந்து தான் அதிகமாக இருக்கு. சரிங்களா? பச்சை, மஞ்சள், கருப்பு. இப்போ கருப்பு பந்து அதிகமாக இருக்கனால நமக்கு எந்த பந்து தான் கிடைக்க வாய்ப்பு இருக்கு? கருப்பு. ஒரு பாக்ஸில் எது அதிகமாக இருக்கோ அதுதான் நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் 2வது கொஸ்டின் என்னன்னா, பையில் கருப்பு பந்துகளின் எண்ணிக்கை 40 எண்ணிது. இப்போ இது வந்து 40 ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? மற்றதெல்லாம் எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க. சரிங்களா? 2வது கொஸ்டின் என்னது, பையில் கருப்பு பந்துகளின் எண்ணிக்கை 40 எனில் மொத்த பந்துகளின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? கருப்பு பந்துகளின் எண்ணிக்கை 40 ஆகுது. 40 எப்படி ஆகும்? 8ஆல் பெருக்கினா தானே ஆகும். இப்போ அதே 8 எல்லா இடத்துலையும் பெருக்கணும். சரிங்களா? 24, அதே 8 இங்கேயும் பெருக்கணும். 4 8 32, 3 8 24. ஸோ இதுதான் வந்து மொத்தம் திருப்பி கிடைக்கிறது. அதாவது கருப்பு 40 மாறிச்சுன்னா மஞ்சள் தானே, மஞ்சள் வந்து 24 மாறும், பச்சை வந்து 32 மாறும். இதுதான் மொத்தம் கான்செப்ட். சரிங்களா? இப்போ மொத்த பந்துகளின் எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்குறாங்க. எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா 40 50 56 96. சரிங்களா? ஸோ இது எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 96 பந்து வருது. இதுதான் மொத்த பந்து. எப்போ கருப்பு வந்து 40 மாறிச்சுன்னா மஞ்சள் வந்து 24 மாறும், பச்சை வந்து 32 வரும், மொத்தம் வந்து 96 பந்துகள் கிடைக்கும். சரிங்களா? ஓகே. இப்போ அடுத்து 3வது கணக்கு என்ன கேட்குறாங்கன்னா, பச்சை மற்றும் மஞ்சள் பந்துகளின் எண்ணிக்கை காண்க அப்படின்றாங்க. அதாவது கருப்பு 40 மாறிச்சுன்னா மஞ்சள் அதுக்கப்புறம் பச்சை இதோட எண்ணிக்கை கேட்குறாங்க. பச்சை வந்து என்னது 32 பந்துகள், மஞ்சள் வந்து 24 பந்துகள், அவ்வளோதான். ஸோ செகண்ட் கொஸ்டின் செஞ்சோம்னா 3வது கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடைக்கிற மாதிரி. புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் இந்த கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நீங்க எழுதணும். இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதுறப்ப நான் கருப்பு இந்த மாதிரி மாறுது, எது வந்து அதிகம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, எது அதிகமா இருக்கும் அதுதான் அதிகம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கருப்பு வந்து 80 மாத்தினீங்கன்னா மொத்தம் எவ்வளவு பந்து இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அதே மாதிரி கருப்பு 80 மாத்தினீங்கன்னா மற்ற 2 பந்துகளோட எண்ணிக்கை என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா? சிம்பிள். இப்போ 69வது கணக்கு ஹோம்ஒர்க் தான். ஸ்டேட்மெண்ட்டை நேராக வாஸ்து போடுறது. ஒரு மாணவரிடம் 11 குறிப்பேடுகளும் 7 புத்தகங்களும் உள்ளது. நோட்ஸ் பார்த்தீங்கன்னா நோட்ஸ் தான் அந்த பையன் அதிகமாக வச்சிருக்காங்க, நல்லா படிக்கிற பையனாக இருப்பாங்கள. 11 குறிப்பேடுகளும் 7 புத்தகங்களும் உள்ளன.
சரிங்களா? புத்தகங்களும் உள்ளன. அவரிடம் உள்ள குறிப்பேடுகளின் எண்ணிக்கைக்கும் புத்தகங்களின் எண்ணிக்கைக்கும் உள்ள விகிதம். குறிப்பேடுகளின் எண்ணிக்கை அதே ஆர்டர் தான் முக்கியம். இப்போ வந்து எக்ஸாம்பிள் கேட்குறப்ப அப்படி மாற்றி கொடுத்துருவாங்க. அவரிடம் உள்ள புத்தகங்களின் எண்ணிக்கைக்கும் குறிப்பேடுகளின் எண்ணிக்கைக்கும் உள்ள விகிதம் என்னன்னு பார்க்கணும். கரெக்டாக இருக்கும். குறிப்பேடுகள் 11, புத்தகம் 7. அவங்க கேட்டிருக்க ஆர்டரில் போடணும். சரிங்களா? இங்கே என்ன கேட்டிருக்காங்க? குறிப்பேடுகளின் எண்ணிக்கை, புத்தகங்கள் எண்ணிக்கை. ஃபர்ஸ்ட் வர்றது குறிப்பேடுகள், அப்போ குறிப்பேடுகள் ஃபர்ஸ்ட் போடு. ரெண்டாவது வர்றது புத்தகங்கள் போடு. ஆன்சர். சரிங்களா? இது இங்கே கேட்டது. எக்ஸாம்பிள் இப்படி கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க? மாற்றி விடுவாங்க. புத்தகங்களை ஃபர்ஸ்ட் போட்டு குறிப்பிடணும். எது ஃபர்ஸ்ட் வருதோ அது, எது செகண்ட் வருதோ அதான். அப்படியே அந்த ஆர்டர்லயே போடணும். சரிங்களா? எந்த ஆர்டர்ல கொடுத்துருக்காங்களோ அதே ஆர்டர்ல நீங்க போடணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? இப்ப எழுத எனக்கு இது ஒரு ஹோம்ஒர்க் தான். ஒரு பேனாவின் விலை ரூபாய் 6, பேனா 8 ரூபா, பென்சில் 2000 ரூபா. சரிங்களா? பேனா 8 ரூபா, பென்சில் 2000 ரூபா. பேனாவின் விலைக்கும் பென்சிலின் விலைக்கும் உள்ள விகிதம் என்ன? 8/2.5. இதான். சரிங்களா? ரெண்டாவது வந்து என்னன்னா பென்சிலின் விலைக்கும் பேனாவுக்கும், அதே ரிவர்ஸ். பென்சிலின் விலைக்கும் பேனாவுக்கும் 2/50/8. இது என்ன சொல்றாங்கன்னா எளிய விடையும் கண்டுபிடின்றாங்க. ஃபர்ஸ்ட் ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்க அப்படியே மாற்றி போட்டுக்கலாம். ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சிங்கன்னா அதோட ரிவர்ஸ் தானே இது. ஏன்னா இதையும் மாற்றி கேட்க சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் இது கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி எப்படி கண்டுபிடிப்பீங்க? இப்போ ஒரு ஸ்தானம் தள்ளி இங்கே கொண்டு போகணும். 8 இருக்கு, கீழே இந்த புள்ளி ஒரு ஸ்தானம் கண்டுபிடிக்கணும்னா கீழே 25,000 அடிச்சு போட ஈஸியாக இருக்குமா? கீழே ஒரு ஸ்தானம் தள்ளி போனதுனால மேலே ஒரு 0 போடணும். இதை அடிச்சு போட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான விடை கிடைச்சிடும். சரிங்களா? கீழே ஒரு ஸ்தானம் கொண்டு போனீங்கன்னா மேலே வந்து ஒரு 0 போடணும். கீழே 2 ஸ்தானம் தள்ளி போனீங்கன்னா மேலே 2 0 போடணும். கீழே 3 ஸ்தானம் தள்ளி போனீங்கன்னா மேலே 3 0 போடணும். இந்த புள்ளி எத்தனை ஸ்தானம் தள்ளி போறீங்களோ அத்தனை 0 போடணும். ஏன்னா சும்மா இந்த இதில் கூட மிஸ்டேக் விட்டுட்டு நம்ம போயிடக்கூடாதுன்னா 8/2.5 வந்துருச்சு. ஆனால் அதுக்கப்புறம் எதுவுமே வரலையே அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணக்கூடாது. அதாவது சரிங்களா? ஸோ இதை அடிச்சு போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 16/5 வந்துடும். இதுவே இந்த ரிவர்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் பென்சில், அதுக்கப்புறம் பேனா. இங்கே இதே தானே 25/8 வரும். ஸோ அதே தான் 5:16. சரிங்களா? ஸோ இதுதான் கணக்குகள். ஸோ மொத்தம்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விகிதம் மற்றும் விகிதாசாரத்தில் எத்தனை கணக்கு பார்த்துருக்கோம்னா மொத்தம் 70 கணக்குகள் பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் நாள் என்ன பண்ணோம்? 30 கணக்குகள் பார்த்தோம். அதுக்கப்புறம் 20 கணக்குகள் பார்த்தோம். 20 கணக்குகள் பார்த்தோம். இதில் வந்து 15 கணக்குகள் நான் போட்டேன், 15 கணக்குகள் நீங்கள் போட்டீங்க. இதில் 10 கணக்குகள் நான் போட்டேன், 10 கணக்குகள் நீங்கள் போட்டீங்க. இதில் 11 கணக்குகள் நான் போட்டேன், நீங்கள் வந்து 9 கணக்குகள் போட்டுருவீங்க. சரிங்களா? ஸோ இதுதான் பாதிக்கு பாதி நீங்கள் போட்டுருக்கீங்க, பாதிக்கு பாதி நான் போட்டுருக்கேன். ஸோ இதை போட்டு பாருங்க. உண்மையிலே பார்த்தீங்கன்னா இந்த Day 1 Day 2 விட Day 3 தான் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கானது. ஏன்னா இந்த விகிதம் மற்றும் விகிதாசாரத்தை நீங்கள் லைஃப்ல எப்படி பயன்படுத்துறீங்க அப்படின்றது. இப்போ எல்லாமே ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாதுன்ற பழமொழிலாம் நிறைய பேர் பேசுவாங்க. பட் வந்து இங்கே உதவுது இல்லையா? அது நமக்கு தெரியாம வேணா இருக்கலாமே தவிர நிறைய ஏட்டு சுரக்காய் வந்து கறிக்கு உதவி தான் இருக்கு. சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம பாட புத்தகங்களை படிச்சு தான் பெரியானவங்க நிறைய பேர் இருக்காங்க இல்லைங்களா? அதெல்லாம் நம்ம புரிஞ்சு படிப்போம். ஸோ இந்த 3வது சாப்டர் இந்த Day 3 வந்து ரொம்ப ரொம்ப என்னைய பொறுத்தளவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது. ஏன்னா நம்ம டே லைஃப்ல நிறைய வராது. ரெண்டாவது விஷயம் வந்து என்ன பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கொஸ்டினை மட்டும் நம்ம படிச்சிட்டோம்னா ஆன்சர் கிடைச்சிடும். இந்த கொஸ்டினை படிச்சு இந்த எழுதுறதில்ல பார்த்தீங்களா? எதை படிச்சோன்னா நான் இப்படி எழுதான் செய்வேன். இந்த மாதிரி எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு உடனே ஆன்சர் 1 மார்க்கோ 1.5 மார்க்கோ எந்தெந்த எக்ஸாம் பொறுத்தோ அவங்களுக்கு உடனே அப்படியே கிடைச்சிடும். சரிங்களா? ஸோ வெரி குட். நம்ம டே அண்ட் இது ரேஷியோ வந்து ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் முடிச்சிட்டோம். இதோட ப்ரீவியஸில் கேட்ட கொஸ்டின்ஸ் வந்து இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். சரிங்களா? ஸோ இதை ஃபுல்லாகவே மொத்தமாக ரீகால் பண்ணுறதுக்கு ஒரு நோட்ஸ் எழுதிக்கங்க. Day 1 Day 2 Day 3யோட மொத்தமாக ரீகால் பண்ணுறதுக்கு நோட்ஸ் எழுதிக்கங்க. சரிங்களா? ஸோ ஓகே. இப்போ நம்ம மாதிரி கணக்குகள் மொத்தம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டோம். மொத்தம் 70 கணக்குகளில் மொத்தம் வந்து கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி வந்து மாதிரி கணக்குகள், 35 மாதிரி கணக்குகள், 35 நீங்கள் போட வேண்டிய கணக்குகள். இந்த எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து இந்த பாடங்கள் நம்ம உடனே உங்களுக்கு வேணுன்றதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ உங்களோட கமெண்ட்ஸ் ஏதாவது கொடுங்க. ஏன்னா உங்களோட கமெண்ட்ஸை வச்சு நாங்கள் நிறையா வந்து அடுத்தடுத்து ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த மேக்ஸ் வீடியோ ஷேர் பண்ணுங்க. எல்லாரும் சேர்ந்து படிப்போம், நம்மளோட அறிவை வளர்த்துப்போம். சரிங்களா? அதே மாதிரி இப்போ நம்ம ஆப்போட லிங்க்ஸ் எல்லாம் கீழே கொடுக்குறோம். சரிங்களா? அந்த ஆப்பில் போய் டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஏன்னா இந்த கணக்குகள் இப்போ நம்ம பார்த்த 70 கணக்குகளும் நம்ம வந்து ஒரு எக்ஸாமாக வைப்போம். அந்த எக்ஸாம் வந்து நம்ம ஆப்பில் கொடுப்போம். அதை வந்து அதனால் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க. சரிங்களா? எக்ஸாம் வைக்கிறப்போ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.